நீங்க யாராச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஐடியாவ பத்தி நம்ம யோசிக்கும்போது, செம்ம நம்ம தான் எல்லாம் சூப்பரா பண்ண போறோம். இந்த ஐடியா தான் இனிமே இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஐடியா. இனிமே பக்காவா வரப்போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடா நீங்க வந்து ஐடியாஸ யோசிச்சுட்டு, அத ரியாலிட்டில எக்ஸிக்யூட் பண்ணும்போது, என்னடா இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு. இது நான் இவ்ளோ ஹார்டா இருக்கும்னு நான் நினைக்கலையே. இது நமக்கு வேணான்னு சொல்லிட்டு நீங்க குவிட் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்களா? இது பல தடவ நான் நெனச்சிருக்கேன். என்னோட பிசினஸ் ஜேர்னிலேருந்து இத நான் எப்படி பார்க்குறேன்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஐடியாஸ் யோசிக்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான். இப்படி யோசிப்போம். வாவ்! சூப்பரா இருக்கே நம்ம முடிவு பண்ணிருவோம். ஆனா அது ரியாலிட்டில எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் ஆக்சுவலா புரியும். ஓ! இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இதுல இவ்ளோ பேர் இன்வால்வ் ஆகுறாங்களா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் அப்புறம் தான் புரியும். பண்ணணுமாங்கிற கொஸ்டினுக்கு நம்ம வந்துருவோம். ஏன்னா ஐடியாஸ் யோசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான். ஆனா அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகலாம், இல்ல 1 மாசம் ஆகலாம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். இந்த ரியாலிட்டி முன்னவே நமக்கு தெரியாததுனால தான் ஆக்சுவலா ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா ஐடியா வந்து தலையில தான் இருக்கு. எக்ஸிகியூஷன் ரியாலிட்டியில இருக்கு. அதனால தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. இங்க நெறைய பேர் இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்றாங்களே நெறைய தவிர, அத யாருமே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐடியாஸ எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் இல்ல, ஐடியாஸ் எடுத்துக்கிட்டு அத எக்ஸிக்யூட்டும் பண்ணி, எப்போ அந்த எக்ஸிக்யூஷன்ல அந்த ஐடியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் போகுதோ, அதுக்கப்புறமும் அத எக்ஸிக்யூட் பண்றது தான் ரியல் ஸ்கில்னு நான் பார்க்குறேன். இதான் என்னோட பிசினஸ் ஜர்னில நான் பார்த்த ஒரு விஷயங்கள்ல ஒண்ணு. அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க எப்படி இத பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம இத என்னன்னு கமெண்ட்ல பேசலாம். பாய்.